இருக்கும், இல்லாட்டி சிவாலயம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே அந்த பூமிக்கு அடியில் ஏதாவது ஒரு சித்தரோட ஜீவ சமாதி அந்த இடத்துல இருக்கும். அது நம்மளுக்கு காலப்போக்கில் மறைஞ்சிருக்கும். ஒரு லிங்கம் அந்த இடத்துல பிரஷ்டை பண்ணி அதுக்கு காலப்போக்கில் அந்த பூமிக்குள்ளே போயிருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் வில்வம் வரும். வில்வம் இருக்கின்றாலே அந்த இடத்துல சிவ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்ற அர்த்தம். அவ்வளோ சக்தி வாய்ந்த வில்வத்தை நீங்கள் பாக்கெட்லேயும் உங்களுடைய பர்ஸ்லேயும் கலாப்பட்டில் வச்சுக்கலாம். வில்வ இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க திண்ணீரை வச்சுருக்கீங்கன்னா விபூதி, அதில் அந்த வில்வ இலையை நீங்கள் போட்டு வச்சிங்கனாலே சிவபெருமான் கையால் விபூதி வாங்கி பூசுன்ற பலன் உண்டு. அந்த அளவுக்கு வில்வத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அப்போ சித்திரநட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் வில்வ மரத்தை பேணி காப்பது, வில்வ தலைவிரிச்சமாக கொண்ட ஆலயங்களுக்கு செல்வது, வில்வ இலையை நீங்கள் பாக்கெட்டில் வச்சாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க. உங்களுக்கான பறவை மரங்கொத்தி. சித்திரை நட்சத்திரத்துக்கான பறவை பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி. மரங்கொத்தி பறவை நீங்கள் ஸ்டிக்கராக இருந்து யூஸ் பண்ணலாம், இமேஜில் வச்சுக்கலாம், உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வைக்கலாம், ஸ்டேட்டஸில் வைக்கலாம், அதுமாதிரி டிவியில் வச்சுருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு போடுறீங்க அப்படின்னா மரங்கொத்தியை போடலாம். ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்குரிய